கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை அவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய களஞ்சியங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நாம் சம்பாதிப்பதற்கு ஏற்ற பலனை கொடுப்பார். நாம் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் அதற்குண்டான பிரதிபலனை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தருடைய கரம் அசைவாடும்படியாக நீங்கள் அந்த வேலையை செய்வதற்கு முன்பதாக அதை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்யுங்கள். பேதுரு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தன் வலையை போட்ட பொழுது வலை கிளியத்தக்கதான மீன்களை பிடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுதல். ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி கேட்டு வேலைகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வேலைகளிலும் அது மட்டும் இல்ல உங்கள் களஞ்சியங்களிலும் பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு பிறகு உங்கள் களஞ்சியங்களை எப்பொழுதும் நீங்கள் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். God bless you.